பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட எனக்கு அநேக ஃபோன் கால்ஸ்கள் மூலம் என் சகோதரிகள் தொடர்பு கொள்வார்கள். தொடர்பு கொள்கிற சகோதரிகள் வாய்களிருந்தெல்லாம் வருகிறது, எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, எனக்கு மந்திரம் செஞ்சுட்டாங்க, என் குடும்பத்துக்கு பில்லி சூனியம் செஞ்சிருக்கிறாங்க, பொல்லாத ஆவிகளை ஏவி விட்டுருக்கிறாங்க, அதனால நாங்கள் போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம், எங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஜெபிக்கலாம். நிச்சயமாக நான் ஜெபிக்கிறேன், ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், இன்னும் ஜெபிப்போம். அது கர்த்தர் கொடுத்த ஊழியம் கொள்ளவல்ல, ஊழியம் செய்யவே என்னை அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு வேத வசனத்தை சொல்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து வாயில் அறிக்கைட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு தூரம் விசுவாசித்து வசனத்தை அறிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, குடும்பத்துல, வேலையில ஆசீர்வாதத்தை விடுதலையும் காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் தெளிவா சொல்லுகிறது. யாத்திரையாகமம் எக்ஸோடஸ் 22ஆம் அதிகாரத்தில் தெளிவா சொல்லுது. 18வது வசனம், யாத்திராகம் 22:18. சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம், அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டுமா? கொல்லப்பட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு விரோதமாக சூனியமோ மந்திரமோ செய்தவர்கள் அவர்கள் தேவனாய் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான சூனியம் இல்லை என்று தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் மந்திரத்திற்கு எதிரான அதிகாரப்பூர்வமாக உங்களுடைய ஜெபங்கள் எழும்ப வேண்டுங்க. அதை எதிர்த்து நிற்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியின் உதவியோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசானவனோ சத்துருவோ போராட்டங்களோ எதுவாக இருந்தாலும் அது ஒன்றும் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நீங்க என்ன செய்யலாம்? சூனியத்தை எதிர்க்கலாம், மந்திரத்தை எதிர்த்து நிற்கலாம். அவருடைய நாமத்தை சொல்லும் போதே பிசாசுகள் நடுங்கும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பேசும்போதே பொல்லாத ஆவிகள் நடுங்கி உங்க சரீரத்தை விட்டு வெளியே ஓடும். சூனிய கட்டினால் கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் அநேக சரீரத்தில் பார்த்தீர்கள் பலவீனத்தோடு காணப்படுகிறீர்கள். அந்த பலவீனத்தின் கிரிகள் வேரோடு அழிக்கப்படும்படி நீங்கள் வேத வசனத்தை சொல்லி ஜெபிங்க. இதற்கு ஊழியக்காரர் தான் தேவை என்றல்ல, ஊழியக்காரர்கள் கண்டிப்பாக வேண்டும். தேவனால் பயன்படுத்தப்படுகிற வல்லமை மிக்க ஊழியர்கள் வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள், ஆனால் நான் ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, அநேக விசுவாசிகள் தானே இந்த பாடுகளுக்குள் உபத்திரத்துக்குள் போகிறீர்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் வாசித்தீர்கள் என்றார். ஸ்தேவான், பேதுரு இவர்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றார். அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, விசுவாசிகளாய் இருக்கும் பொழுதே அவர்கள் அவர்களை என்ன செய்கிறார்கள்? பந்தி விசாரிப்புக்காரர்களா இருந்த பொழுது அப்போஸ்தலர்களோ அவர்கள் ஜெபத்திலும் இல்லையா, செய்திகளை கொடுப்பதிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் இருந்தார்கள். இவர்களை பிரித்து விட்டார்கள், இவர்கள் 7 பேரையும். ஆனால் ஸ்தேவான் கைகளை மற்றவர்கள் மேல் வைத்த போதும், பேதுரு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு, அருமையானவர்களை தெளிவாக கேளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவரால் தான் வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், இந்த வேத வசனங்கள் நம்முடைய கைகள் வேதாகமாய் கிடைப்பதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ ஞானத்தினால், பரிசுத்தான் உங்களுக்குள் வருவது ஞானத்தினால் நிரப்பப்படுவீர்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் ஞானத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அப்பா நிறைந்தவனாய் காணப்பட்டான். பாருங்களேன், பேதுருவா இருக்கட்டும், ஸ்தேவானா இருக்கட்டும், அவர்கள் விசுவாசித்தார். அவர்கள் மற்றவருடைய தலையில் கை வைத்து ஜெபித்த பொழுதும், மற்றவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்த பொழுதும் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். சூனிய கட்டுகளிலிருந்து விடுதலை, மந்திர கட்டுகளிலிருந்து விடுதலை. ஏனென்றால் யாக்கோபுக்கு விரோத மந்திரம் இல்லை, சூனியம் இல்லை என்று தேவன் தெளிவாக சொல்லிக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தான். நீங்கள் விசுவாசிகள் தானே. இங்கு சொல்லப்படுகிறது சூனியக்காரர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி உயிரோடு வைக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய வேலை. நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் கைகளை நீங்களே உங்கள் வயிற்று பகுதியில் வைத்துக் கொள்ளுங்கள், தலையில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவ வல்லமை உங்க சரீரத்துக்குள் பாய்ந்து வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து எல்லா கட்டுகளிலும் உங்களை விடுவிப்பார். பிரியமானவர்களை, நான் இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் பரிசுத்த ஆவியின் உதவியோடு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இவர்கள் ஒவ்வொருடைய சரித்திரக்கு வியாதி, பலவீனங்கள், நோய்கள், மந்திரக்கட்டுகள், சூனிய கட்டுகள், பிசாசின் கிரிகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது பரிசுத்தாவின் வல்லமையின் அக்கினியினால், கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால், வேத வசனத்தின் வல்லமையினால், இயேசுவின் நாமத்தின் வல்லமையினால் இப்பொழுது அவைகள் எல்லாவற்றையும் மத்தேயு 15:18 சொல்லி இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கப்படுகிற இயேசுவின் நாமத்தினால சரீரத்தில் கொண்டு வைத்திருக்க வியாதி, பலவீனங்கள், பொல்லாத சாத்தானன் ஏவி விடப்பட்டு பிசாசானவன் கட்டி வைத்து
பல வருடங்களை சரித்துக்குள் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், எல்லா கட்டுகளிலிருந்தும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகளை இவர்கள் மேல் அந்த கட்டவிழ்க்கிற எல்லா சூனியத்தின் கிரிகளை வேரோடு எறிந்து போகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள இரத்தத்தினால் இப்பொழுது இருந்து நிர்மலமாகபடி கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவே. லிமானா ஷந்த ரகு துனஹனா சீத்தி நிக்கதுனா லமனா ஷமலபா துனஹனா சீத்தி நிக்கதுனா லேமானா சீதி நிக்கதுனா மனஷத்தனபா துபுனா சதனகோ துனஹனா ஷத்தினிபா. தகப்பனே நன்றி அப்பா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது ஒவ்வொருடைய பலவீனத்திலும் உடைய பலத்தை நீர் கொடுத்து எல்லா சூனியத்தின் கட்டுகளும் மந்திர கிரிகள் வேரோடு எரிந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மலமாக ஸ்தோத்திரம். இவர்களுக்கு விரோதமாக மந்திரம் சூனியம் செய்த கைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால மடக்கப்பட்டு போவதாக. இவர்களோ எழுந்து நடப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலப்பா. எல்லா பலவீனத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக எழுந்திருத்தி இயேசுவின் நாமத்தினால எழுந்திருத்தி இப்ப நடக்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால வியாதி நீங்க சுகமாகி எழுந்திருத்தி நடப்பீர்களாக இயேசுவின் நாமத்தினால். தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ளம் புறமது எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் இப்பொழுதே உங்கள் பாதத்திற்கு கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை கொடுத்த இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எல்லா பலவீனங்கள் இவருடைய பாதத்துக்கு கீழே வரும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்கள் இவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு இப்பொழுது விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் என் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமென்.